பிரெக்னன்சி ஆயிடுச்சுன்னா வந்து பிரேக் கொடுக்கும், குழந்தை பிறந்துச்சுன்னா பிரேக் கொடுக்கும், அப்புறம் அவங்களை வளர்க்குறதுக்காக நம்மளுடைய கெரியர்ல வந்து பிரேக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய பேஷனை வந்து பிரேக் பண்ணாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம அதை மூவ் பண்ணிட்டு போவோம் அப்படின்றதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கணுங்கிற பாதையில ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. யாரையுமே சும்மா விட போறது கிடையாது. சும்மா வீட்டில் இருக்காதீங்க, ஏதாவது செய்யுங்க, எதுலையாவது நீங்க சம்பாதிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் வரப்போகுது. திவ்யா விஜய் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவ வந்து வரமாட்டா, அவ வந்து காணாமலே போயிடுவா, ஒரு வருஷம் பிரேக் 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 அப்படி பிரேக்காவே போயிடுவா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில என்னோட டைம் மேனேஜ் பண்ண முடியல, என்னால வந்து குழந்தைகளை பார்த்துட்டு என்னால பண்ண முடியல, எனக்கு வேலைக்கு போயிட்டு என்னால பண்ண முடியல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால என்னால பண்ண முடியல. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல இருக்கிற ஆன்லைன் கிளாஸஸ்ல ஒரு மினி ஸ்கூல் மினியில ஒரு ஸ்கூலே வந்து நடத்திட்டு இருக்கோம். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ பேருமே லேடிஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு, நான் வந்து யூடியூப் சேனல்ல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ செகண்ட் பேபி வந்து பிறந்திருக்கு, பெண் குழந்தை. அவங்க பேர் வந்து மகிழினி. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, என்னுடைய ரெகுலர் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எதுவுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் பர்டிகுலரா இந்த வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் என்னோட பிரெக்னன்சி பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. ஆனா அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு எந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம, நிறைய பேர் சொல்லுவாங்க பிரெக்னன்சி ஆயிடுச்சுன்னா வந்து பிரேக் கொடுக்கும், குழந்தை பிறந்துச்சுன்னா பிரேக் கொடுக்கும், அப்புறம் அவங்களை வளர்க்குறதுக்காக நம்மளுடைய கெரியர்ல வந்து பிரேக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம என்னோட கெரியரும் என்னோட பேஷனும் அப்படியே ஒரே ஸ்மூத்தா போறதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து என்னோட ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க, என்னோட அம்மா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப பெரிய பக்கம் பலமா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னா கொஞ்சமா இருப்பாங்க, அதனால 1-2 பேர் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கலாம். கிடையவே கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சொல்லணும்னா திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல இருக்கிற ஆன்லைன் கிளாஸஸ்ல ஒரு மினி ஸ்கூல் மினியில ஒரு ஸ்கூலே வந்து நடத்திட்டு இருக்கோம். அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவு பேருமே லேடிஸ். ஒரு 13 வயசுல இருந்து 78 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா கேட்டகரி லேடிஸும் வந்து கிளாஸஸ் படிச்சிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கையில நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றோம், அவங்க கிளாஸஸ் எடுப்பாங்களா, அவங்க எடுக்காம போயிடுவாங்களா, நமக்கு புரியுமா, நம்மளால போட முடியுமா, நம்மளால லேர்ன் பண்ண முடியுமா, பண்ணதை வந்து நம்மளால பிசினஸா பண்ற லெவலுக்கு கான்பிடென்டா இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். நான் என்ன மாதிரி யோசிச்சேன் அப்படின்னா, என்னுடைய பிரெக்னன்சி வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருக்கக்கூடாது, ஒரு தடையாயிடக்கூடாது, அதனால அவங்க வந்து பயந்துடக்கூடாது, ஐயோ பேமெண்ட் பண்ணிருக்கோமே, அவங்க வந்து கிளாஸஸ் எடுப்பாங்களான்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிடக்கூடாது, நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படின்றதுனால என்னுடைய ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு ரீசனா சொல்லி அவங்களோட கிளாஸஸ் வந்து டிலே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. லாஸ்ட் மந்த் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக போறேன்ற 1 வீக் பிஃபோர் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு வந்து டெலிவரி டேட்டு, ஸோ நான் போறேன், எனக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பி ஃப்ராங்க் வந்து சொல்லணும், என்னோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு 1 வீக் தான் நான் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். அந்த 1 வீக் பிரேக்லயும் கூட எல்லா குரூப்லயும் ஒரு 5 குரூப் இருக்காங்க. மோர் தென் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ்ல பிரசன்டாவே படிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். பிகாஸ் இந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்ற ஒரு பேஜை பார்த்து தான் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு இவ்வளவுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ்டா தான் ஃபீல் பண்றேன். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய பேஷனை வந்து பிரேக் பண்ணாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம அதை மூவ் பண்ணிட்டு போவோம் அப்படின்றதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கணுங்கிற பாதையில ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இங்க மட்டும் கிடையாது, இப்போ இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கோஆப்ரேட் பண்ணாங்க.
ஈவன் டெலிவரி அன்னைக்கு கூட எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த அன்னைக்கு கூட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட மேடம் ஒன்னும் நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம், நாங்க வெயிட் பண்றோம், நீங்க நிதானமா வந்து கிளாஸஸ் வந்து எடுங்க, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு நான் ரொம்ப ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸா தான் நினைக்கிறேன். ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணாலே ஏமாத்திடுவாங்க, நம்மளால படிக்க முடியாதுங்கிற மத்தியில எனக்கு வந்து இவ்வளவு என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்து இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணி நான் வந்து எந்த ஒரு வைராகியத்தோட இந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த வைராகியத்துக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்கிட்ட இருக்காங்க. ஸோ லேடிஸ் எல்லாருமே லேடிஸ் அப்படிங்கிறதுனால அவ்வளவு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவு பேருமே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சரி இப்பயுமே கூட கொஞ்சம் மெசேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல மேம், உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கறத நான் சொல்றேன். என்ன மாதிரி குழந்தைங்க பிறந்து அம்மா வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாருமே கிளாஸஸ் எடுத்து கண்டினியூ பண்றாங்க. காலேஜ்ல வந்து டைம் இருக்கு இல்லையா, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போக ஃப்ரீ டைம் இருக்குன்றதுனால காலேஜ் படிக்கிற பசங்க எடுத்து பண்றாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட பிளவுசஸை டிசைன் பண்றாங்க. அப்புறம் ஐடி ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்து பண்றாங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, எல்லா கேட்டகரியிலயும் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் சொல்லணும்னா டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னோட பிரெக்னன்சிக்கு வந்து இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னோட ஸ்டூடெண்டா இருக்கிற டாக்டர்ஸ் தான். உமா மகேஸ்வரி மேம் சொல்லிட்டு அவங்க கமுதியில இருக்காங்க டாக்டரா. அவங்க தான் வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கடைசியா எனக்கு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிற வரைக்கும் உள்ள ட்ரீட்மெண்ட்க்கு ஃபாலோ அப் எல்லாமே போன்லேயே பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 வந்து எமோஷனலா இருக்கு சொல்லணும்னு பார்த்தா. இந்த லெவலுக்குலாம் நம்மளால மனுஷங்களை வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படினாலும் சம்பாதிக்கலாம், பட் இந்த லெவலுக்கு மனுஷங்களை நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன் இருக்காங்க, ஷாலினின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் பழனியில இருக்காங்க. அவங்க வந்து என்னோட குழந்தை தூங்கலைன்னு சொல்லி போன் பண்ணி எந்த டயத்துல கேட்டாலும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிளாஸஸ்ன்றது இல்லாம எனக்கு எல்லாமுமாவே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பிளஸ்ஸாவே ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேல ஒரு சின்ன மைனஸஸும் இருக்கும், மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும். என்ன மைனஸ்ன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆர்வமா கிளாஸஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. வந்து நான் வந்து படிக்கணும், நான் வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னால டைம் மேனேஜ் பண்ண முடியல, என்னால வந்து குழந்தைகளை பார்த்துட்டு என்னால பண்ண முடியல, எனக்கு வேலைக்கு போயிட்டு என்னால பண்ண முடியல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனால என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்றது. அதாவது 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் சொல்லிட்டு பாதியில ஸ்கிப் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பேஷன் நம்ம ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா எதையுமே யோசிக்க கூடாது. பிகாஸ் ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஒரு கிளாஸ்ல நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஆன்லைன்ல ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதை தேர்ந்தெடுத்து அதை என்கொயரி பண்ணி அதுக்காக வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட அம்மாட்ட அப்பாட்ட அண்ணாட்ட எல்லாத்தையும் நம்ம ஒரு அவங்களுக்கு நம்மளுடைய கிளாஸஸை பத்தி புரிய வச்சு நம்மளோட ஆசைகளை புரிய வச்சு அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கி ஒரு கோர்ஸ்க்கு பே பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி அதை போட ஆரம்பிச்சு அப்படின்னு வர்ற ஸ்டேஜ்ல எனக்கு முடியல அப்படின்னு நம்ம பின்வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயத்துல நம்ம சாதிக்கணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரீசன் சொல்லிடக்கூடாது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிரெக்னெண்டா இருக்க. பிரெக்னன்சி பத்தி கண்டிப்பா நம்மளுடைய லேடிஸ் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு அப்ஸ் இருக்கும் எவ்வளவு டவுன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. எதையுமே நான் சொல்லல அப்படிங்கிற போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய ரோல் மாடலா அவங்க திங்க் பண்றாங்க. ஸோ அதிகபட்சமா ஒரு லேடிக்கு வந்து ரெஸ்ட் டைம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி பீரியட்லயும் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ அதை கூட நீங்க வந்து எங்களுக்காக நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க, அவங்களுக்காக இல்ல, என்னுடைய பேஷன்ல நான் எவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் நீங்களும் கொடுக்கணும்ன்றத ரோல் மாடல் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு நான் இருந்தேன். ஸோ அதைத்தான் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்றேன். நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், நிறைய ரீசன்ஸ் இருக்கும் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல. எல்லா ஃபேமிலிலையும் விதவிதமான பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் விட்டு நம்ம எப்படி டெய்லி நம்ம குளிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வைக்கிறோம், நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய பேஷனுக்குன்னு லைஃப்ல ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம ஒதுக்கிட்டு வந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல என்னைக்குனாலும் நீங்க ஓய்வா இருக்கிறீங்க, உங்களுக்கு மனசு சரியில்லை, உங்களால வேலைக்கு போக முடியல, வீட்டுல இருந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்க டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான ஒர்க் வந்து இந்த மாதிரி கத்துக்கிற ஒரு ஒர்க் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. ஆன்லைன் கிளாஸஸ்ன்ற டீடைல்ஸை பத்தி சொல்றேன்.
ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்கூலே நடந்துட்டு இருக்கு. 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு ஊர்ல இருந்து பேசுறாங்க. 10 வயசு பசங்க பேசுறாங்க, 50 வயசுல இருக்கிறவங்க பேசுறாங்க, 75 வயசுல பேசுறாங்க. எல்லாருமே பேசுறாங்க, எல்லாருமே ஜாயின் பண்றாங்க, எல்லாருமே போடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாம் எடுத்து போடணும். நான் வந்து அடிச்சு சொல்லுவேன், எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் மாதிரி யாராலுமே போடவே முடியாது. அவ்வளவு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒர்க். ஒரு தாம்பூர் ஸ்டிச்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் பீயிங் டிசைன்ஸ்னா எங்களை மாதிரி அடிச்சுக்க யாராலுமே முடியாது. பீட்ஸ் ஒர்க்கை வந்து பீட் ஒர்க்கை வந்து இப்பெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும் இருக்கிற கலெக்டிவான டிசைன்ஸ் எல்லாமே எடுத்து யூடியூப் சேனல்ஸ்ல போடணும். பட் ஹஸ்பண்ட் சொல்றாங்க ரெகுலரா ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கே போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது, நிறைய டுட்டோரியல்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இனி வர அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா நிறைய டுட்டோரியல்ஸ் வரும், விதவிதமான கிராஃப்ட்ஸ் வரும். ஃபியூச்சர்ல வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல்ஸ்ல வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கும் அவ்வளவு யூனிக்கா, அவ்வளவு டீடைல்டா, அவ்வளவு அழகா, அவ்வளவு கற்பனை திறனோட அவங்க வந்து போடும்போது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல எல்லா இடத்துல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸை வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டு இதுதான் ஸ்டாண்டு, இதுதான் ஃப்ரேம், இதுதான் கிளாத், இதுதான் நீடில், இந்த நீடில் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும், இந்த கிளாத்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும்னு நாம டீடைலா புரியணுன்றதுக்காக அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பரா அனுப்பிடுறோம். ஸோ இந்தியால இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு பிராக்டிசிங் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல வந்து டிமாண்ட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணானா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸும் வச்சு நம்ம கொடுத்துறோம். ஸோ அவங்களுக்கு மெட்டீரியல்ஸும் ப்ராப்பரா போயிருது, அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸும் கொடுத்துருக்கோம். அப்கோர்ஸ் நான் எப்பயும் சொல்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸை வந்து 5 குரூப்ல யோசிச்சு பாருங்க, 256 பேருன்னு சொல்லிட்டு 5 குரூப்பும் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அத்தனை குரூப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொருத்தவங்களோட ஒர்க்கை ஒருத்தவங்க வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாவ் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அடுத்து அந்த வாவ்ன்ற பேரை நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க இன்னும் அதோட பெட்டரா போடுறாங்க. இன்னும் பெட்டரா ஓவரால் பார்க்கையில பின்இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற இமேஜஸை விட எங்க ஸ்டூடெண்ட்ஸோட இமேஜஸ் தான் அவ்வளவு கலெக்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக் லெவல் வரைக்கும் நல்லாவே போட்டுட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல்ல ரொம்ப தாறுமாறா போட ஆரம்பிச்சிடாங்க. நான் யோசிச்சு பார்ப்பேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ஹிஸ்டரி எனக்கு தெரியும். அந்த வகையில நான் யோசிச்சு பார்ப்பேன், மேம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் போட்டுருவேனா அப்படின்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அல்டிமேட்டான ஒர்க்கை ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டா போடுறாங்க. எல்லாத்தையும் விட அவங்க வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து எந்த டிசைன் நீங்க கொடுத்தீங்கனாலும் எந்த மெட்டீரியல் கொடுத்தீங்கனாலும் நான் போடலாம் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஓவர் எக்ஸைட்டா உங்களுக்கு தெரியலாம். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்க்குற ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க கத்துக்கணும்னா தைரியமா நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். தாராளமா நீங்க எங்களோட சேனலை நீங்க பார்க்கலாம். இனி வர ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அப்லோட் பண்றேன். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி இருந்திருப்பீங்க, நிறைய பேர் என்கொயரி பண்ணி இருந்திருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் என்கிட்ட சொல்றது 10 டேஸ்க்கு வந்து கிளாஸஸ்க்கு இவ்வளவு சார்ஜஸ் பண்றாங்க, நீங்க வந்து டியூரேஷன்ஸ் இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல போய் படிச்சிருந்தீங்கனாலும் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல போற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் மாதிரி கண்டிப்பா உன்னால போடவே முடியாது. அதை நான் டேம் ஷூர் அடிச்சு சொல்லுவேன். ஸோ பீட்ஸாலேயோ இல்லை வெறும் பீட்லால மட்டுமே டிசைன் பண்றது வந்து ஆரி ஒர்க்கா இருக்காது. அது ஒரு கிரியேட்டிவா, அது ஒரு போர்ட்ரேட்டா, எந்த ஒர்க் கொடுத்தாலும் உங்களுக்கு போட முடியும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் கொடுத்து நாங்க போட வைக்கிறதா எங்களுடைய சக்சஸா நான் நினைக்கிறேன். ஸோ இனி வர வீடியோஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கும் பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்துல பெருசா சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை விட ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் வந்து இனி வர நாட்கள்ல திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸோட சேனல் வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல் அப்படின்னா எல்லா கிராஃப்டையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ பிரேக் அப்படிங்கிறது வந்து நான் பிரேக்கா கொடுக்கல, கொஞ்சம் ஸ்லோவா வந்தேன். இனிமே நம்மளுடைய ஃபாஸ்ட்டை வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு நிறைய 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 விஷயங்கள், நம்மளுடைய ட்ரெஸ்ஸை நம்மளே எப்படி டிசைன் பண்ணலாம், நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம், நம்ம வந்து சாரீஸ்ல எப்படி டாசல்ஸ் போடலாம், இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இது ஃபியூச்சர்ல நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரையுமே சும்மா விட போறது கிடையாது. சும்மா வீட்டுல இருக்காதீங்க, ஏதாவது செய்யுங்க, எதுலயாவது நீங்க சம்பாதிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய நிறைய டிப்ஸ் வரப்போகுது. மற்றபடி வந்து இவ்வளவு நாளும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அகெயின் நான் சொன்ன மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சார்பா, என்னோட ஹஸ்பண்ட் சார்பா, என்னோட அம்மா சார்பா, என்னுடைய சார்பா ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நீங்க இல்லை அப்படின்னா என்னுடைய கெரியர்ல எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம என்னோட பேஷனை இவ்வளவு ஸ்மூத்தா கொண்டுட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது.
ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்னொரு சேனலும் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம், திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஃபேஷன். ஸோ இதுலயே வீடியோஸ் ஸ்லோவா இருக்கல, அதுல என்னால எதுவுமே அப்டேட் பண்ணவே முடியல. அதுலயும் நிறைய விஷயங்கள், நிறைய டெக்னிக்ஸ், நிறைய ட்ரிக்ஸ், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல மைனூட்டான விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத நுணுக்கங்கள்னு சொல்லிட்டு நிறைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த சேனலே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்னொரு விஷயமும் இதுல சொல்லணும், திவ்யா விஜய் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வரமாட்டா, அவ காணாமலே போயிடுவா, ஒரு வருஷம் பிரேக் 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 அப்படி பிரேக்காவே போயிடுவா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில நான் எங்கேயும் போயிட மாட்டேன், கீழே விழுந்தாலும் பெருசா வருவேன்றத ப்ரூவ் பண்ற மாதிரி கண்டிப்பா எங்களுடைய சேனல்ஸ்ல நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நிறைய என்னைய நம்மளுடைய சேனல்ஸை ரோல் மாடலா எடுத்து இன்னும் நிறைய பேர் போடுறதுக்கு தயாராகவும் இருப்பாங்க. ஸோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. தெரியாது அப்படின்றத சொல்றதை விட எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரியான நிறைய நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனல்ல கத்துக்கோங்க. இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்தாலும் கண்டிப்பா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பான முறையில ரிப்ளையும் பண்ணுவேன். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துட்டும் இருப்பேன். ஸோ என்ன நீங்க நினைக்கிறீங்க, என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுன்னா எனக்கு இன்னும் கூடுதலா சந்தோஷமா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.